ஹாய் கைஸ், பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி பாவக்காய் சிப்ஸ் செய்ய போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி பாவக்காய்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதில் இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மொத்தமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பாவக்காவை வாங்கிக்கோங்க. கை பத்துரும். இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. கசப்பு போகிறதுக்கு என்ன பண்ணுவேன், தயிரில் ஊற போடுங்க. இந்த மாதிரி மொத்தமாக போடுங்க. நாங்கள் பாவக்காய் சிப்ஸ் போட போகிறோம். பரம் 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 பரம சுந்தரி பாட்டு போதுங்க பக்கத்து வீட்டில். இங்கே பார்த்தீங்களா, இப்போது நம்ம இங்கே பாருங்கள், இந்த சீடெல்லாம் தூக்கி நம்ம குப்பையில் தான் போடணும். இது பாருங்கள் எவ்வளோ கல் மாதிரி இருக்குது இந்த சீடெல்லாம். ஸோ இதை நம்ம தூக்கி போட்டுடணும். இப்போது இந்த மாதிரி இது பாவக்காய் சிப்ஸு என் பொண்ணு தாங்க செய்ய போகிறா. இந்த மாதிரி பாவக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப பழமாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி காயாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சிப்ஸ் நல்லாயிருக்கும். அதை ஊற போடணும். எப்படி ஊற போடணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதாவது உங்களோட வயிற்றில் இருக்க பூச்சிலாம் செத்து போயிடும். அதனால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி பாவக்காயில் ஏதாவது ஒரு வகையில் செஞ்சு சாப்பாட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. வயிற்றுக்கு ரொம்ப நல்லது.